ஐபிஎல் 2026ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்னைக்கு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். இந்த ரெண்டு டீம்ல இன்னைக்கான மேட்ச்ல யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்ட்டு கெஸ் பண்றதுக்கு முன்னாடி, அப்படின்ட்டு ப்ரெடிக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமுக்கு மத்தியில நடந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஒன்னொன்னா பார்த்துருவோம். ஆர்சிபி என்னதான் லாஸ்ட் இயர் கப் அடிச்சிருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி ஒரு 2-3 வாட்டி வந்து கப்பு கிட்ட போயிட்டு ஜெயிக்காம வந்த மொமெண்ட்லாம் இருக்கு. அந்த மொமெண்ட்ல முக்கியமான ஒரு மூமெண்டா நான் பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2016 2016 ஃபைனல்ஸ் எடுத்துக்கலாம். சேம் ஆர்சிபி vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தான். அந்த ஃபைனல்ஸ்ல வந்து கிறிஸ் கெயில் கோலின்னு நல்லா விளையாடி இருந்தாலுமே ஜெயிக்க முடியல. அப்போ தோத்திருந்தாங்க. ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு தோத்திருந்தாங்க. அப்பவே ஆர்சிபி ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட் அப்படின்ட்டு அந்த ஒரு விஷயத்த சொல்லலாம். அதுக்கடுத்த சம்பவம் அப்படின்னு பார்க்கும்போது 2024ல நடந்த மேட்ச். அந்த டைம்ல வந்து ஆர்சிபிக்கும் ஹைதராபாத்துக்கும் நடந்த மேட்ச்ல வந்து ஹைதராபாத் வந்து ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே ஹையஸ்ட் ஸ்கோர் அந்த மேட்ச்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 287 ரன் வந்து ஹைதராபாத் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுல பெங்களூரும் சலிச்ச மாதிரி இல்ல, அவங்களுமே நல்லா போராடி சேஸ் பண்ணாங்க. 262 ரன் வரைக்கும் அவங்களால அடிக்க முடிஞ்சிச்சு. பட் அதுக்கு மேல போக முடியல. ஸோ அந்த ஒரு மேட்ச் வந்து ஒரு பெரிய மேட்சா அந்த டைம்ல வந்து பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்த மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில நடந்த மேட்ச்ல வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து 231 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஆர்சிபி வந்து 189 ரன்ல ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க. அதுல இஷான் கிஷன் அவர்கள் கூட 90+ ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கான மேட்ச்ல அவர் தான் கேப்டன். ஸோ இந்த சம்பவங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ரெண்டு டீம் மத்தியில எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய சம்பவங்கள் இந்த ஒரு 3 சம்பவங்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கான மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியம்ல நடக்கும் போது எனக்கு தெரிஞ்சு 200+ சேசிங் ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் கோலியோட ரெக்கார்ட் அப்படின்னு எடுத்துக்கும் போது எஸ்ஆர்ஹெச் கூட அவர் விளையாடும் போது இது வரைக்கும் 800க்கும் மேற்பட்ட ரன்களை அடிச்சிருக்காரு. விச் இன்க்ளூட்ஸ் 50s and 100 அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஓவராலா கமிங் டு த மெயின் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கான மேட்ச்ல ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 50 to 60% ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நீங்க யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.